கடந்த 10ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டேன். வெளிநாட்டில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு இலங்கையில் வழங்கப்படுகின்ற நிவாரணம் கிடைக்கிறதில்லை என்று சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் இதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றது மனவேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த விடயம் ஒரு கிராமம் 2 கிராமத்தில் இல்லை, இலங்கையில் எல்லா கிராமத்திலையும் நடக்குது. குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற கிராமங்களில் தான் இப்படியான பிரச்சனைகள். காணொலியில் பாருங்க எத்தனை பேர் கருத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. 99% பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கள குமுறல்களை அதுல விளங்குது. இப்போ கொஞ்சம் காட்டி தீயா பரவாயில்லை. எனவே உண்மையில இப்படியான விடயங்கள் ஜனாதிபதி கவனத்துக்கு செல்லுமாயின் உண்மையில மிகவும் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில இந்த வெளிநாட்டில் வேலை செய்பவர்களை நம்பித்தான் இருக்கின்றது என்பதனை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இப்படியான பிரச்சனைகள் இனிவரும் காலங்களிலும் நடக்காம இருக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது உண்மையிலே மிகச்சிறப்பானது. இதே நேரத்தில் இப்படியான பிரச்சனைகள் வருவதற்கு இந்த பெண்களை யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு அரபி வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை அவர்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிற ஆட்களும் இருக்காங்க. நாட்டில் வீட்டில் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். உண்மையிலே அவங்களோட குடும்பத்துக்காவது செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இது புண்ணியம் தேடுற விஷயமும் இல்லை. என்ன செய்கிற இப்படித்தான் பேச வேண்டி இருக்கு. அப்போதும் கிடைக்குமான்றது சந்தேகம்தான்.